அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இன்றைக்கி 10th மேக்ஸ் கிளாஸ் பார்க்குறோம். 10th மேக்ஸு சாப்டர் 1ல் உறவுகளும் சார்புகளும் அதில் எடுத்துக்காட்டு 1.5 அதில் 2 கணங்கள் பார்க்க. ஒன்று பி கணம், இன்னொன்று கியூ கணம். பி கணத்தில் 5, 6, 7, 8ன்னு இருக்குது பி கணத்தில். கியூ கணத்தில் 3, 4, 5 அப்படி 2 கணங்கள் இருக்குது. ஓகேவாம்மா? அப்போ படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது பி மற்றும் கியூ கணங்களுக்கான கண கட்டமைப்பு முறை. ஓகேவா? பி மற்றும் கியூ கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை ஃபஸ்ட் ஒன் கண கட்டமைப்பு முறை, இரண்டாவது பட்டியல் முறையில் எழுதுக, மூன்றாவது ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. அப்படி 3 இது சொல்லியிருக்குமா. இப்போ பாருங்கம்மா, எடுத்துக்காட்டு இதில் என்ன ஃபஸ்ட்டு கண கட்டமைப்பு முறை, இரண்டாவது பட்டியல் முறையில் எழுதுக, மூன்றாவது ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை எழுதுக. இப்போ ஃபஸ்ட்டு கண கட்டமைப்பு முறை. அப்படி இது ஒரு உறவு தானம்மா. 5 goes to 3, 6 goes to 4, 7 goes to 5. ஓகேவா? ஸோ ஆரின் கண கட்டமைப்பு முறை. இங்கே 3 ஆனால் இங்கே 5. அப்போது 5க்கும் 3க்கும் இடையில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்காமா. 6க்கும் 4க்கு இடையில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 7க்கும் 5க்கு இடையில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஆரின் கண கட்டமைப்பு கட்டமைப்பு முறை என்னவா இருக்கும் அப்படின்னா, x y such that y equal to x minus 2 and x belongs to p, y belongs to q. எப்படி பார்த்தீங்களாம்மா? இப்போ எக்ஸு பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்போ எக்ஸுக்கு 5ன்னு வச்சுக்கோங்கம்மா. எக்ஸுக்கு 5ன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ ஒய் ஈக்குவல் டு 5 minus 2 என்னது 3. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களாம்மா. எக்ஸ் 5ஆக இருக்குது. ஓகே, அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, அந்த எக்ஸுக்கு 5 minus 2 5 minus 2 3. அப்புறம் எக்ஸுக்கு 6 போடுங்க. எக்ஸுக்கு 6 போட சமயம் எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ 6 minus 2 4. பாருங்கள், எக்ஸ் 6ஆக இருக்க சமயம் ஒய் 4ஆக மாறிடுது. பாருங்கள், அடுத்து எக்ஸ் 7, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ 7 minus 2 5. புரிஞ்சுதாம்மா? அப்போ பாருங்கள், எக்ஸ் 7, அப்போ ஒய் மைனஸ் 2. எக்ஸ் 7னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் 7ஆக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸுக்கு 7 போடுங்க. 7 minus 2 5. அப்போ பார்த்தீங்களாம்மா, இதைத்தான் கண கட்டமைப்பு முறை சொல்கிறோம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டோமா. செகண்ட் பட்டியல் முறை. செகண்ட் நம்ம எழுதுவோமாம்மா. ஆரின் பட்டியல் முறை. ஆரின் பட்டியல் முறை எப்படி? அது ஒரு வரிசை ஜோடி மாதிரி எழுதுறோம். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் பார்த்துருக்கலாமா. அதே மாதிரி ஆரின் பட்டியல் முறை. பட்டியல் முறை என்ன பட்டியல் முறை? 5 goes to 3 எழுதிக்கிடுவோம். 5 goes to 3, 6 goes to 4, 6 goes to 4, 7 goes to 5, 7 goes to ஆரின் பட்டியல் முறை. புரிஞ்சுதாம்மா? ஆரின் பட்டியல் முறை என்னது? 5 goes to 3, 6 goes to 5 goes to 3, 6 goes to 4, 6 goes to 4, 7 goes to 5, 7 goes to 5. அப்போ ஆரின் பட்டியல் முறை. மூன்றாவது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. மதிப்பகம் என்னது? ஆரின் மதிப்பகம். ஆரின் மதிப்பகம் என்னவாக இருக்கும்? என்ன இருக்குது? 5, 6, 7. 5, 6, 7. ஸோ ஆரின் வீச்சகம் என்னது? ஆரின் வீச்சகம் ஈக்குவல் டு
இங்கே பாருங்கம்மா 3 4 5 3 4 5 ஓகேவாம்மா. இதுதான் ஆன்சர் பார்த்துக்கோங்கம்மா. ஆறின் மதிப்பகம் வந்து 5 6 7 5 6 7. ஆறின் வீச்சகம் 3 4 5 3 4 5. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த சாப்டர் 1ல் உள்ள எல்லா மேக்ஸ் ப்ராப்ளத்தையும் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோமா. நீங்கள் ஆர்டர்ட் பேரில் வந்து நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. அதில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ உறவுகளும் சார்புகளில் வந்து மதிப்பகம்னா என்ன, வீச்சகம்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் எடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 1.4ல் 3 சம்ஸ் இருக்குது, அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேம்மா. அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், அதையும் போய் செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. ஓகேவா. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் உள்ள சப்ஸ்கிரைப்பில் வந்து பெல் ஐக்கான் இருக்குமா, அதை ப்ரெஸ் பண்ணி அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. எல்லா மேக்ஸ் ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கம்மா, நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.